அளித்த இல்லந்தோறும் இருக்க வேண்டிய உணவு. 70 வகையான உடலுக்கு ஏற்ற சத்துக்களும் வைட்டமின்களும் தேனில் உண்டு. நோய் நீக்கும் மருந்தாக உயர்ந்த உணவாக தேன் உள்ளது. இயற்கையின் கொடையான தேனி பற்றி கூறுகிறார் நம் இயற்கை விஞ்ஞானி. ஆங்கிலத்துல ஹனி என்றோம். இந்த தேன் வந்து வெறும் உடம்புக்கு மட்டும் நல்லதில்லை, பட் அதில் ஒரு நிறைய அந்த மருத்துவ பிரின்சிபல்ஸ் இன்வால்வாக இருக்கு. மருத்துவத்திலேயும் நிறைய தேன் உபயோகிக்கிறாங்க. இது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யுனானி மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு தேன் ஒரு மருத்துவ பொருளாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து தேன் வந்து கடையில் போய் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது சுத்தமான தேனா இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நிறைய இடங்கள்ல வந்து தேனை வந்து அந்த பூ மலர்லேருந்து எடுத்து வந்து தேன் தயாரிக்கிறது பதிலாக இந்த வெள்ளமோ சக்கரை தண்ணியோ கலந்து வச்சு அதுலேருந்து தேன் தயாரித்து பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களும் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த சிறு தொழில் வைத்து கொண்டு உண்மையாகவே தேன் தயாரிக்கிற சில பெருந்தன்மையான மக்கள் வந்து இதில் ஈடுபாடு உண்டு. அதில் ஒருத்தர் வந்து மிஸ்டர் ராஜா இங்கே இருக்கிறாரு, அன்னை ஃபார்ம்ஸ் வச்சு நடத்துகிறாரு. அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி தேன் வந்து தனிப்பட்ட முறையில் வயலில், அதாவது சில வயலில் வந்து வெறும் முருங்கை மரம் வச்சிருக்கிற மரங்கள் இருக்குன்னா அந்த முருங்கை தேன், வெறும் இந்த மல்லி கொத்தமல்லி வச்சிருக்கிறது வந்து கோரியாண்டர் தேன், அந்த மாதிரி விதவிதமான தேன்களை தயாரித்து இதில் வந்து மருத்துவ பிரின்சிபல்ஸ் இன்னும் அதிகமாகவும் இருக்குது. மக்களுக்கு சுத்தமான தேன் சேரணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தேன் கூடுகளை வச்சு பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு பீஹைவ். இந்த பீஹைவில் வந்து அவங்க வந்து நல்லபடியாக இந்த மாதிரி தேனியை வளர்க்குறாங்க. முக்கியமாக ஏபி ஸ்பீஷிஸை வச்சு வளர்க்குறாங்க அவங்க. இந்த தேனியை வளர்க்கும் போது இதில் வந்து தேன் கூடு இருக்கும். இந்த தேன் கூடில் வந்து ஒரு தேன் ராணி இருக்கும். அந்த ராணியை வச்சு ஒரு குடும்பமே, ஏன்னா சோஷியல் லைஃப் ஆஃப் இன்செக்ட்ஸில் வந்து தேனி கூட ஒன்று. இல்லை ராஜா, இப்போ வந்து நாங்கள் அதை பார்க்க முடியுங்களா? கொஞ்சம் காட்டுங்களேன் எப்படி பண்ணுறான்ட்டு. இது எதுக்கு இப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா புகை போடுறேன் சார். இது வந்து உள்ள வந்து லைட்டாக புகை போட்டால் தான் கொஞ்சம் மயக்கத்தன்மையாக வராது. அதாவது தேனிக்கு மயக்கத்தன்மை வரும். இது வந்து மற்றவங்களாம் வந்து தேன் அழிச்சிடறாங்க. அதாவது இப்போ நெருப்பை காட்டி தேனு கொண்டுறாங்க. அது தப்பாச்சு. ஆமாம், இது நாங்கள் அதை கொல்லாம நாங்கள் அந்த புகை பாருங்க, பியூட்டிஃபுல். இது வந்து நீங்க இதை பண்ணும்போது காத்து. ஆமாம், கொஞ்சம் போட்டுருந்தேன். இதெல்லாம் உள்ள போயிடுச்சு. இது உள்ள போயிட்டீங்கன்னா இந்த நுழை வழியில் அடிக்கும். நுழை வழியில் அடிக்கும். இப்போ வந்து இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா காத்து உள்ள இருக்கும். ஆமா ஆமா. இந்த கண்ணாடி அதுக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணாடி வந்து எப்படின்னா சப்போஸ் மூஞ்சில போட்டுச்சு நெக்ஸ்ட் போட்டுச்சு அப்படின்னா உடனே பாக்கிறதுக்கு உடனே பார்த்து அந்த முள்ளத்துக்கு எடுத்து போறது. இந்த மாதிரி இந்த தேனி கொட்டும் போது கண்டிப்பா அதோடைய அந்த ஸ்டிங் அப்படின்வாங்க, அந்த ஸ்டிங் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடும். விட்டுட்டு போட்ட பிறகு அந்த ஈ வந்து செத்துரும். ஆனா அது கொட்டிட்டு போற அந்த ஸ்டிக்ல வந்து எங்களுக்கு வர அந்த பெயின், அந்த அந்த நேரத்துக்கு வலிக்கு வந்து வச்சு தேய்ச்சிக்கிறோம். தேய்க்கும் போது தான் அந்த விஷம் மாதிரி பரவி அங்கே லோக்கல் ஒரு மாதிரி எக்ஸிமா மாதிரியோ அல்லது ஒரு இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கொட்டின உடனே அந்த அந்த கொடுக்கு மட்டும் அந்த ஸ்டிங்கை மட்டும் எடுத்து நீங்கள் வெளியே போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. வந்து ஒரு தேனி இங்கே வந்து கொட்டி இருக்கு, அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்துருங்க. இப்போ தலையிலே கொட்டி இருக்கு. அதுக்கு நிறைய இடம் இருந்தது, மேலே வந்து கொட்டிட்டு எடுத்துட்டீங்களா? அந்த கொடுக்கு எடுத்தாச்சு. ஸோ தட்ஸ் ஆல். அந்த கொடுக்கு எடுத்தாச்சுன்னா அதோடைய ஒர்க் முடிஞ்சு போச்சு. அது இட் ஹேஸ் நோ இம்பேக்ட். உங்களுக்கு செய்முறையாகவே இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இது வந்து ஒரு தவறான கருத்து வந்து இது அடித்த உடனே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரலாம் அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்க தான் செய்யும். அதாவது தேனியை வந்து அதை வச்சு மனசில் வச்சுட்டு நாங்கள் வந்து கொள்றதோ அதை வந்து அழிக்கிறது வந்து நினைக்கக்கூடாது. ஏன்னா தேனி வந்து இந்த உணவு சங்கிலி அப்படின்வாங்க. இந்த உணவு சங்கிலியிலேயே செடிகள் பரவலிக்கிறதுக்கும் அவங்களுடைய பாலினேஷனுக்கும் ஒரு முக்கியமான பங்கு. இன்னைக்கு தேனீகள் குறையும் போது வர வர இந்த இன்செக்ட் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கலாம், எப்படி வளர்க்கலாம், உள்ளார என்ன நடக்குது, அதோடைய குடும்பத்தை கொஞ்சம் பார்ப்போம். நல்லா வச்சிருக்கிறீங்க. பியூர் ஹனி. பார்த்தாலே அந்த சுத்தம் தெரியுது, நல்லா இருக்கு. இந்த ராணி தேனி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க.
இதுல வந்து நீங்க பார்க்கலாம், இதுல இருக்கிற ஒரு பெரிய ரூம் வந்து அவங்க ரூம் தான். இதுல தான் ராணி அம்மா உட்கார்ற ரூம். அங்க வந்து காப்போட அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் நீட்டா இருக்கும், கொஞ்சம் சிறப்பா, கொஞ்சம் பெருசா இருக்கும் ராணி. அந்த இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து சிரமப்பட்டு இதை தயாரிக்கிற ஒரு உண்மையான ஒரு தேன் எப்படி உருவாகுது, எப்படி இவங்க வந்து அந்த தேனை வந்து நீங்க வாங்கி நீங்க சாப்பிட்ற தேன் வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பல கோடி ஈக்கள் வந்து தயாரித்து அதுலேருந்து வர்றதுதான் இந்த தேன், சுத்தமான தேன். இந்த மாதிரி தேனில் தான் வந்து மருத்துவ ரீதிகள் நிறையா இருக்கும். இது உடம்புக்கும் நல்லது. இதில் வர மெழுகுக்கு பேர் வந்து பீஸ் பேக்ஸ். இது வந்து இந்த பீஸ் பேக்ஸ் தான் வந்து தச்சர்கள் வந்து இந்த கார்பென்ட்ரி ஒர்க் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, உபயோகிப்பாங்க. இந்த தொலைகள் எது வந்தாலும் அதில் போட்டு அழுத்தி விட்டு அந்த தொலைகளை வந்து போட்டு வைக்கிறது தான் இந்த பீஸ் பேக்ஸ். பாருங்க, மாம்பழத்து இந்த பூலேருந்து எடுக்கப்பட்ட தேன். வெரி குட். தேனியை வந்து நீங்க இங்க வளர்க்குற தேனியை பார்த்தீங்க. இதே மாதிரி சில நேரங்களில் வந்து வைல்டு ஹனி, அப்படி வைல்டு பீஸ் அப்படின்னும். அது வந்து ராக் பீ. இந்த ராக் பீங்கிறது வந்து நீங்க பில்டிங்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம், பெரிய பெரிய தேன் கூடு மாதிரி கட்டி அதில் வந்து தேனியை தயாரிக்கும். இங்க வந்து நீங்க பார்த்தது ராஜா வந்து உங்ககிட்ட காமிச்சது வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி தேனீகளை வளர்த்து இதுல இருந்து தேனி வச்சு அவங்க தயாரிக்கிறாங்க. சரி, இதுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பல்லுயிருக்கு காரணமே, பல பல்லுயிருக்கு காரணமே இந்த மாதிரி தேனீகள் தான். ஏன்னா பாலினேஷன் நடக்கும். இந்த மாதிரி பாலினேஷன் நடக்கும்பொழுது இதனால செடிகள் கொடிகள்லாம் வளரும். இவர் முக்கியமாக இங்கே வச்சிருக்க காரணமே மாமரங்கள் இங்கே நிறைய இருக்கிறதால மாமரங்கள்லேருந்து தேனை வந்து கலெக்ட் பண்ண விரும்புறது. ஏன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் வித்தியாசமான சில செடிகள் கிட்ட வச்சு அங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது சன்ஃப்ளவர் ஹனி, அதாவது சூரியகாந்தி தேன். அதே மாதிரி வந்து கோரியண்டர் ஹனி, கொத்தமல்லி செடிகள் இருக்கிற அந்த ஹனி. மூணாவது வந்து ட்ரம்ஸ்டிக், முருங்கை மரம், அந்த மாதிரி. இப்போ மாமரம் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. தேன் வந்து சுத்தமாக இருக்குமா, வெறும் தேனை தான் இருக்குமா, இல்லை சக்கரை தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா, சந்தேகம் வருதா? இந்த காதில் ஸ்வாப்னு போடுவாங்க பாருங்கள், கொஞ்சோண்டு பஞ்சு வச்சு குச்சி, அதை வந்து நீங்கள் தேனில் தொட்டு ஒரு தீக்குச்சியோ அல்லது ஒரு நம்ம மெழுகுவத்தியோ கொளுத்து வச்சுக்கிட்டு அதில் அப்படி காமிச்சிங்கன்னா வெறும் தேனாக இருந்ததுன்னா லைட்டாக அப்படியே எரியும். ஆனால் அதுவே சக்கரை தண்ணி கலந்துருந்தாங்கன்னா டப்ப 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 டப்பன்னு சத்தம் வரும். நீங்களே கண்டுபிடிக்கலாம் வீட்டில். சரி, தேனீக்கு எப்படி தெரியும் எங்கே இருக்கு மலர் அப்படின்னு பார்க்க போனால், அருமையான அறிவாளிகள் இவங்க வந்து தன்னுடைய கம்பாஸ் மைண்டில் வந்து இவங்களோட டான்ஸ் இருக்கு. இவங்க நடக்கும் போதே ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா எங்கே மலர் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு கூறுவது ஒரு டான்ஸ் வழியாக, ஒரு டான்ஸ், வேகல் டான்ஸ் அப்படின்வாங்க. அது டான்ஸ் ஆடிக்கிட்டே போவோம். அந்த டான்ஸில் வந்து எஸ் போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கும். ஒரு எஸ் வந்து ரஃபாக 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு அர்த்தம். எந்த பக்கம் முகத்தை பார்த்து பண்ணுதோ அதுக்கு சூரியத்தை ஒரு ஆங்கிள் வச்சு பார்த்தாங்கன்னா மற்ற தேனி எல்லாம் தெரிஞ்சுக்கும் எங்கே மலர் இருக்கு, நான் எங்கே போகணும், எப்படி கொண்டு வந்து தேனை சேர்க்கணும். அருமையான ஒரு கோஆபரேஷன், அருமையான ஒரு சிஸ்டம், அருமையான ஒரு சோஷியல் இன்செக்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற ஒரு தேனியை வந்து நாங்கள் பாதுகாக்கணும், வளர்க்கணும்னா இந்த மாதிரி மக்கள் யார் வந்து சிறு தொழில் தயாரித்து இந்த மாதிரி தேனை எல்லாம் தயாரிக்கிறாங்க, உண்மையான தேனை உருவாக்குறவங்களோ அவங்கள ஆதரவு கொடுப்போம். அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து சுத்தமான தேனை வாங்குவோம், சுத்தமான தேனை உபயோகிப்போம்.